அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுண்ட் கேக்குதா? ஸ்ட்ரக் ஆகுதா? கேக்குது உஸ்தாத். லாஸ்டா என்ன படிச்சோம் சொல்லுங்க பாபு. உஸ்தாத், வசன இறுதியில் எத்தனை முறையில் நிப்பாட்டலாம்? அது அந்த மாதிரி அதை சொன்னீங்க உஸ்தாத். தேடி தேடி பாத்தீங்களா கொடுவாங்க. தேடணும் உஸ்தாத். புதிய விஷயங்கள் வந்துக்குதா? நாங்க சொல்லி தந்ததுக்கு மேலதிகமா வேற ஏதாவது நிப்பாற்ற ஒழுங்கல் கொடுவாங்க கண்டுபிடிச்சிங்களா? நீங்க சொன்னது பார்த்தோம் உஸ்தாத். அதுக்கு மேலதிகமாக வேற ஒன்றுமே இல்லை அப்படியா? இருக்குங்க உஸ்தாத், நிறைய இருக்கு. நீ தேடி பாத்தீங்களா? 3 சூரா மெத்தடையும் தேடி பாத்தீங்க அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத், பார்த்தோம் உஸ்தாத். குட், நல்லா. சூரா சம்ஸ்ல பார்த்தோம் உஸ்தாத். அலிஃப்க்கு அதுல உதாரணம் பார்த்தோம் உஸ்தாத். குட், நல்லா. சரி, அப்ப நாங்க இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு போகலாம். சரி, அவசரமா முதலாவது எத்தனை மெத்தட்ல நிப்பாட்ட இயலும் சொல்லுங்க பாபு. 3 முறையில உஸ்தாத். முறையில நிப்பாட்டி முதலாவது முறை என்ன? ஃபத்ஹ மத் உஸ்தாத், கஸ்ரத்தைன், ஃபத்ஹத்தைன், அப்புறம் அலிஃப்ல உஸ்தாத். ஃபத்ஹ் மத், ஃபத்ஹத்தைன், அலிஃப் உஸ்தாத். அது என்ன செய்யணும்? 2 மாத்திரம் அளவு நீட்டி ஓத வேண்டும். ஆ, நீட்ட வேண்டும். 2 அளவு மாத்திரம் நீட்டி ஓத வேண்டும் உஸ்தாத். வெட்டி ஓதும். வேற ரெண்டாவது மெத்தட் என்ன? என்னங்க உஸ்தாத்? அது ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன விஷயம் ஃபர்ஸ்ட் மெத்தட் தானே? ஃபர்ஸ்ட் படிச்ச மெத்தட். ஆமாங்க உஸ்தாத். ரெண்டாவது மெத்தட் படிச்சீங்களா? படிச்சோம் உஸ்தாத். என்ன ரெண்டாவது மெத்தட் என்ன? கையை மூடி திறக்கிற அளவு உஸ்தாத். 1 செகண்ட். ஓ, சுஹைப், முதலாவது மெத்தட் இதானே படிச்சீங்க பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் படிச்சீங்க அப்படித்தானே? ஆமாங்க உஸ்தாத். இதுக்கு அடுத்தது என்ன படிச்சீங்க? படிக்கலையா? படிச்சோங்க உஸ்தாத். என்ன படிச்சோம்? உஸ்தாத், சூரா துஹால வத்துஹா, அது 2வது இதை படிச்சோம் உஸ்தாத். சூரா விளங்கல. ரெண்டாவது மெத்தட் என்ன? கிளாஸ்ல சூரா துஹா உஸ்தாத். சூரா துஹாவா? இதுல ரெண்டாவது மெத்தட ஆமா. படிச்சீங்க. ஒன்றுன்னா வசனத்துல இறுதியில ஃபதஹ் மத்து, ஃபதஹ் தைன், அலிஃப் கீழே போடுறீங்க. இவை ஒன்று சரி. முறை 2ங்கிறது என்ன படிச்சீங்களா? சொல்லித்தந்தா நான் சொல்லித்தந்தமா உங்களுக்கு? இல்லைங்க உஸ்தாத், இது மட்டும் தான் உஸ்தாத் சொன்னீங்க. அதுதான் கேட்டேன். முறை 1 தான் நான் உங்களோட பேசிக்கிறேன். முழு வேலை செஞ்சோம் அப்படித்தானே? சரி, நாங்க இன்றைக்கு ஆமாங்க முறை உஸ்தாத். 2க்கு போவோம். முறை 2ல என்ன விஷயம்? சரிங்க உஸ்தாத். வசனத்துல லாஸ்ட்ல இந்த மாதிரி தா வந்துச்சு தானே எப்படி ஓதுறது என்ற மெத்தட். என்ன தாட பேர் என்ன? குண்டு தான் உஸ்தாத். வெரி குட். அப்போ வசனத்துல கடைசியில இந்த மாதிரி குண்டுத்தா வந்துச்சுன்னு சொன்னா நாங்க எப்படி ஓதுறது, அதுதான் எங்கட இந்த 2வது விஷயம் சாப்டர். முறை. அப்ப இந்த மாதிரி தா வந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யணும் என்றால், சுஹைப், அந்த தாவை நாங்க குண்டு தாவை நாங்க பெரிய ஹாவா மாத்திடணும். என்ன செய்யணும்? பெரிய ஹவா மாத்தணும் உஸ்தாத். பெரிய ஹாவா மாத்திடணும். சரிங்க உஸ்தாத். பெரிய ஹாவா மாத்தி என்ன செய்யணும்? பெரிய ஹாவா மாத்தி என்ன செய்யணும்? நிப்பாட்டணும் உஸ்தாத். சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். சுக்கூன் வச்சு. பெரிய ஹாவா மாத்தி சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும் உஸ்தாத். வச்சு நாங்க நிப்பாட்டணும். அதுதான் அடுத்த உள்ள முக்கியமான விஷயம். விளங்கினா? விளங்குச்சு உஸ்தாத். சரி, இப்ப இந்த 3 உதாரணங்களையும் எனக்கு எப்படி எப்படி நிப்பாட்டப்படுதுங்கிறத விளங்கப்படுத்துங்க பாப்போம். நாருல்லாஹி முகதா. மூக்கதா என்ன செய்றீங்க கடைசி?
சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம் உஸ்தாத். சுக்கூனை வச்சு நிப்பாட்டீங்க. ஏன் சுக்கூனை வச்சு நிப்பாட்டீங்க? குண்டுத்தா வந்ததுனாலங்க உஸ்தாத். உங்களுக்கு சவுண்ட் கேக்குது இல்லைன்னா? குண்டுத்தா வச்சு குண்டுத்தா வந்ததுனால சுக்கூன் வச்சு நிறுத்தாங்க உஸ்தாத். குண்டுத்தா வந்ததால எதுக்கு சுக்கூன் வச்சு பெரிய ஹாவா மாத்தி அதுதான் அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். பெரிய ஹாவாக மாத்தி தான் நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். அதான் முக்கியம். நிறுத்த. சரிங்க உஸ்தாத். ம். சரி. கடைசி இப்ப நீ இதுலயும் குர்ஆன்ல தேடணும். இந்த மெத்தடையும் குர்ஆன்ல நீங்க தேடி பார்க்கணும். கடைசி மெத்தட் மூணாவது தேடணும். என்னன்னா குர்ஆன்ல நீங்க ஓதிக்கொண்டு வர நேரத்துல பெஸ்ட் மெத்தட் படிச்சீங்க தானே? அந்த படிச்சோங்க உஸ்தாத். பெஸ்ட் மெத்தடையும் செகண்ட் மெத்தட் படிச்சீங்க தானே? இப்ப இந்த செகண்ட் மெத்தட் இந்த குண்டு தாவல் மறுபூத்தா குண்டுத்தான்னு சொல்லி படிச்சீங்க தானே? அந்த குண்டுத்தாவையும் தவிர ஆமாங்க உஸ்தாத். ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்க என்ன செய்யணும் என்றால் என்ன செய்யணும்? கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். சுக்கூன் வச்சு நிறுத்தணும் உஸ்தாத். சுக்கூனை வச்சுதான் நிப்பாட்டணும். இப்ப உங்களுக்கு சரிங்க உஸ்தாத். இந்த மெத்தடோட சுவைப்புக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்ய என்ன தெரியும் பாவம்? எந்த இடம் வந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய தெரியும்? குர்ஆன்ல சுக்கூன். இல்ல நிப்பாட்டுறதுக்கு தெரியும். எந்த இடம் வந்தாலும் குர்ஆன்ல எப்படி நிப்பாட்டணுங்கிறது தெரியும். சரிங்க உஸ்தாத். இப்படிதானே? சரிதானே? ஆமாங்க உஸ்தாத். சரி, இப்ப நான் இதுல உதாரணம் சிலதுகள் தாருங்க. இந்த உதாரணம் சொல்லுங்க பாப்போம். எப்படி நிப்பாட்டுறோம்னு சொல்லி ஓது காட்டுங்க பாப்போம். நிப்பாட்டு மெத்தட பாப்போம் எப்படின்னு. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதஹ். என்ன செஞ்சீங்க கடைசி எழுதுக்கு? சுக்கூன். எஸ். ஹாவா மாத்தி சுக்கூன் வச்சு நிறுத்தியிருக்கோங்க உஸ்தாத். விலங்குல என்னன்னா ஹாவா மாத்தி சுக்கூன் வச்சு நிறுத்தியிருக்கோங்க இந்த உஸ்தாத். ஹாவா மாத்தினீங்க விலை எது? அப்படி ஹாவா மாத்தி ஏழுமா? இல்லைங்க உஸ்தாத். இருக்க எழுத்தே ஹாவா இருக்குங்க உஸ்தாத். விலங்குல லாஹில் கடைசி கடைசி எழுத்துக்கு என்ன செய்யணும்? உஸ்தாத். சுக்கூன் சுக்கூன் வச்சு நிறுத்தணும் உஸ்தாத். அஹ்லதா. இல்லாட்டி சும்மா சுக்குன்னு வச்சா சரியா? இல்லைங்க உஸ்தாத். கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு ஓதினா சரியா அல்லது வேற ஏதாவது மாற்றி வேற என்ன சரி செய்யணுமா? கேக்குற கேள்வி விளங்குதா? சுக்கூன் வச்சுதாங்க உஸ்தாத் நிறுத்தணும். எஸ், சுக்குனை வச்சு நிப்பாட்டினா விளங்குதுங்க உஸ்தாத். போதுமானது. இப்ப உங்களுக்கு சரிங்க. குர்ஆன்ல எந்த ஒரு வசனத்தையும் என்ன செய்ய தெரியும்? குழப்பம் ஓத இல்லாம தெரியும் உஸ்தாத். குழப்பம் இல்லாம ஓத தெரியாது உங்களுக்கு. ஓது நான் படிக்கலையே என்ன செய்ய தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். ஓதுறதுக்கு நானும் படிக்கல, என்னது படிச்சுக்கிறோம்? நிறுத்த தெரியும். நிறுத்துற நிறுத்துறதுக்கு தெரியணும். படிச்சிருக்கோம். இல்லாம நம்ம படிச்சுக்கிறீங்க. இப்ப நீங்க குர்ஆன்ல கண்ணை மூடிட்டு ஒரு பக்கத்தை திறந்து ஓத தேவையில்லை. இப்போ நான் ஓதுறதை பத்தி படிக்கல, நீங்க அதை படிச்சுக்கிறீங்க. விளங்கலங்க உஸ்தாத். எங்க கிளாஸ்ல நீங்க எந்த பகுதியை படிச்சு முடிச்சுக்கிறீங்க? ஓதுறது படிச்சு விளங்கி படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படியா? இல்லைங்க உஸ்தாத். எதை படிச்சு முடிச்சுக்கிறீங்க? நிப்பாட்டுறத பத்திங்க உஸ்தாத். நிப்பாட்டுற இடங்கள்ல எப்படி நிப்பாட்டி கொள்றேங்கிறத ஃபுல்லா பரிபூர்ணமாக பூரணமா என்ன செஞ்சிட்டீங்க? படிச்சு முடிச்சிட்டீங்க. அதனால இப்ப உங்களுக்கு எந்த ஒரு வசனத்தையும் குர்ஆன்ல என்ன செய்ய தெரியும்? நிப்பாட்டுறதுக்கு தெரியும். இதுக்கு பின்னால நம்ம வசனங்களாக ஓதுவோம். அங்க வந்து என்ன செய்யக்கூடாது? குழம்பத்துல நிக்க கூடாது. அடி எப்படி நிப்பாட்டுறது, அப்படி நிப்பாட்டுறதா, இப்படி நிப்பாட்டுறதா, நிப்பாட்டினது சரியா பிழையா நிப்பாட்டிட்டோமா, சரியா நிப்பாட்டிட்டோமா என்று என்ன செய்யக்கூடாது? குழப்பத்துல யோசிக்க கூடாது. இருக்கக்கூடாது, வரக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க என்ன செய்யணும்? தெளிவாக இருக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்றால்
இப்ப போன கிளாஸ்ல படிச்ச முதலாவது மெத்தட் ஆகிக்கலாம். இன்றைக்கு படிச்சிருக்கிற இரண்டாவது மூன்றாவது மெத்தடை நீங்க என்ன செய்யணும்? குர்ஆன்ல உங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதிய பக்கங்களை பெரட்டி நீங்க என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். நிப்பாட்டி பார்க்கணும், நிறுத்தி பார்க்கணும், சரியா நிப்பாட்டு படுதா என்கிறத. சரியா? அதே சரிங்க உஸ்தாத். நேரம் பார்த்துக்கொள்ளணும். நாங்க படிச்ச இந்த 3 மெத்தட், எத்தனை மெத்தட் படிச்சீங்க? 3 மெத்தட். 3 மெத்தட் இல்லாத வேறு ஏதாவது மெத்தட் ஒன்று இருக்குதா? வேற மெத்தட் ஒன்று வந்திருக்குதா இருக்குதா என்கிறது நீ தேடி பார்க்கணும். சரிங்க உஸ்தாத். அப்படி இருந்தா என்ன செய்யணும்? இந்த வசனத்தை நாங்க எப்படி நிப்பாட்டுறேன்னு சொல்லி தெரியாது, நாங்க கிளாஸ்ல படிக்கல அப்படின்னு வசனம் ஒன்று இருந்தா கட்டாயம் நீங்க சூரா என்ன சூரா என்ன வசனம் என்கிறத நீங்க எடுத்து வந்தீங்கன்னா நாங்க இன்ஷா அல்லாஹ் அது கிளாஸ்ல பார்ப்போம். பார்த்து அதுக்குரிய ஆன்சரை உங்களுக்கு சொல்லி தருவோம். நீங்க தேடணும், நிறைய தேடணும். இந்த சரிங்க விஷயம் உஸ்தாத். உங்களுக்கு மனசுல பதியும். அல்லது என்ன செய்யணும்? சரிங்க உஸ்தாத். நீங்க உட்கார்ந்து கொண்டு நோட்ஸ் எடுத்து பாடமாய் கொண்டு தான் இருக்கணும். அது நல்ல இல்லை. நீங்க தேடினீங்கன்னா தான் அந்த விஷயம் உங்களுக்கு என்ன செய்யாது, லைஃப்ல மறக்காது, உங்களுக்கு எப்பயும் அது ஞாபகத்தில் இருக்கும். விளையினா இன்ஷா அல்லாஹ் நீங்க தேடி சரிங்க உஸ்தாத். free ஆயிடும். விளங்குச்சு உஸ்தாத். அதோட எங்களுக்கு இந்த சாப்டர் முடியுது. நாங்க புதிய சாப்டர் உண்ட அடுத்த பாடத்துக்கு உங்களுக்கு ஆரம்பிப்போம். விளங்கினா? சரிங்க உஸ்தாத். விளங்குச்சு உஸ்தாத்.